இங்க ஒரு பொண்ணு காரை விட வேகமா ஓடி போறா. அப்போ மொத்த டைமுமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. அவளோட பெல்ட் கார் கண்ணாடியில பட்டு துண்டு துண்டா உடையுது. அந்த பொண்ணு நின்னுறா. ஆனா அதுக்குள்ள பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்துட்டு இருக்கா. இது அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. ஆனா அவளோட ஃப்ரெண்டு இதை நம்பவே இல்லை. உடனே ஒரு செகண்ட்ல அவளோட வீட்டுல இருந்து ஒரு பொம்மையை கொண்டு வந்து அவ கையில கொடுக்குறா. அவளோட ஃப்ரெண்ட் அதை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆயிடுறா. அவ எவ்வளவு ஸ்பீடா போறான்னு செக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 602 கிலோமீட்டர் வேகத்துல போறதா மானிட்டர் காட்டுது. இன்னும் வேகமா ஓட ட்ரை பண்றா. இந்த தடவை 718 கிலோமீட்டர் வரை வேகமா போறா. இன்னொரு தடவை இன்னும் வேகமா ஓட ட்ரை பண்றப்போ அந்த மிஷினே உடஞ்சு போயிடுது. ஆனா அன்னில இருந்து அவளுக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிக்குது. எவ்வளவு சாப்பிட்டாலும் அவளோட பாடி ஒரு செகண்ட்ல அதை டைஜஸ்ட் பண்ணிடுது. அவ எவ்வளவு சாப்பிட்டாலும் பழைய மாதிரி ஒல்லியாவே இருக்கா. சூப்பர் பவர்னால அவளோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கு. மொத்த வீட்டையுமே ஒரு செகண்ட்ல கிளீன் பண்ணிடுறா. வேலையை முடிச்சுட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்போ வழக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடி வரா. அப்போ அவளோட உடம்பே கரைய ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்றதுக்குள்ள அவளுக்கு முன்னாடி ஒரு லைட் கிராக் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள டிராவல் பண்ணி வெளில வரும்போது அவ இன்னொரு நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கா. இப்போ டைம்லயும் ஸ்பேஸ்லயும் எப்படி டிராவல் பண்றதுன்னு அவ நல்லாவே தெரிஞ்சுக்கிறா. இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் இவளுக்கு மட்டும் இல்ல, இவளோட ஃபேமிலிக்கே கிடைச்சிருக்கு.